வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் நிலையில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 25ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் குளறுபடி ஏதும் இல்லை என்றும் நன்கு திட்டமிடப்பட்டு உரிய கண்காணிப்புடன் எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக நடைமேடை 10 மற்றும் 11 இருந்து இயக்கப்பட்ட புறநகர் மின்சார ரயில்கள் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நள்ளிரவு வரை நடைமேடை 5 மற்றும் 6 இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. இதனால் 15 முதல் 20 நிமிடங்கள் கால இடைவெளியில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நேற்றுக்கு கண்டினியூ பேக் சைடில் நின்றுது, 4-5 ட்ரெயின் நின்றுது. இன்றைக்கி நார்மலாக ஓரளவு பரவாயில்ல, இதே கண்டினியூ பண்ணால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி சாட்டர்டே சண்டே இது கவர்மெண்ட் ஹாலிடே, ஸோ ரஷ் கம்மி தான் வரும். மண்டேலேருந்து கொஞ்சம் திருப்பி வரும், பீக் ஹவர்ஸ் பண்ணணும். இவங்க 15 மினிட்ஸ் சொல்கிறது 10 மினிட்ஸ் ஆகும். இந்நிலையில் தினசரி பயணிகள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நீண்டகால நன்மைகளை உறுதி செய்வதற்கு இந்த பணிகள் முக்கியமானவை என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் குளறுபடிகள் இருப்பதாக பரப்பப்படும் தகவல்களால் பயணிகளிடையே தேவையற்ற குழப்பமும் கவலைகளும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் மிகுந்த பாதுகாப்புடன் மற்றும் உரிய மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னைக்கு ஒரு வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் இன்று முதல் கூடுதலாக மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் ரயில்கள் அனைத்தும் விரைவு ரயில்கள் செல்லும் பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ரயில்கள் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாவதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 8 ரயில்கள் இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் அதிவிரைவு ரயில், கன்னியாகுமரி அதிவிரைவு ரயில், புதுச்சேரி விரைவு ரயில், செங்கோட்டை செல்லும் பொதிகை அதிவிரைவு ரயில்கள் மாம்பழத்தில் நின்று செல்ல உள்ளன. இதேபோன்று நெல்லை அதிவிரைவு ரயில், மதுரை செல்லும் பாண்டியன் அதிவிரைவு ரயில், மன்னார்குடி விரைவு ரயில் மற்றும் சேலம் அதிவிரைவு ரயில்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை மீண்டும் 1,17,000 ரூபாயை கடந்தது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,15,360 ரூபாயாக இருந்த நிலையில் 2,080 ரூபாய் உயர்ந்து 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 260 ரூபாய் அதிகரித்து 14,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்வை கண்டுள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 20 ரூபாய் உயர்ந்து 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் காலத்தில் மக்கள் திட்டங்களை தடுக்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி மதுரைக்கு வரும்போது மெட்ரோ ரயில், எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்டவை குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மதுரை உத்தங்குடியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தெற்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களுக்கு 5,000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தால் அது திமுக அரசு எனவும், மக்களிடமிருந்து GST மற்றும் இதர வரிகள் மூலம் பறிப்பதுதான் மத்திய மோடி அரசு என்றும் சாடினார். நம்ம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5,000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் தேர்தல் காலத்தில் மக்கள் திட்டங்களை தடுக்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சதி செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்லை.
ஆட்சிகள்ல பதவிகளில் உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவது, ரெய்டுகளை நடத்துவது என தொடர்ந்து ஆட்சிக்கு அழுத்தம் தருவதாகவும் குற்றம் சாட்டினார். இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர்? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மதுரை உத்தங்குடியில் நடந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தெற்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஆற்றிய உரையே இது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1.98 லட்சம் முகவர்கள் பங்கேற்ற மாநாட்டில் பேசிய அவர், நாட்டிலேயே வேறு எந்த கட்சியும் திமுக போல் இந்த அளவுக்கு தேர்தலுக்கு தயாராகவில்லை என்றார். இனி நாம தான், இனி எப்பவுமே நாம தான். மாநிலம் முழுவதும் 2.50 கோடி வாக்குகளை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற 2ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை அம்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், தமிழகத்தில் இதுவரை ஒரு நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் பேசினேன், பதில் இல்ல. பல பொதுக்கூட்டத்தில் பேசினேன், இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. திமுக ஆட்சியில் இதுவரை ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெருகி இருக்குது. அண்மையில பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் விஞ்ஞான ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் திருச்சி ஆலம்பட்டியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்தி போட்டியிடுகிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் இயக்குநர் களஞ்சியமும், மேட்டூர் தொகுதியில் வித்யாராணி வீரப்பனும் போட்டியிட உள்ளனர். மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், முனைவர்கள் என்று பல தரப்பினருக்கு இந்த முறையும் சீமான் வாய்ப்பளித்துள்ளார். வழக்கம் போல மொத்த தொகுதிகளில் சரிபாதியாக, அதாவது 117 தொகுதிகளில் பெண்கள் இம்முறை களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த தேர்தலில் கடலூர், சென்னை, ஆர்கே நகர், திருவொற்றியூர் என்று கடலோர தொகுதிகளில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை தனது சொந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. ரசிகர் கூட்டமா, லட்சிய கூட்டமா, பணமா, தமிழன் என்னும் இனமா என்பதுதான் அறிவார்ந்த தமிழ் சமூகம் முன் உள்ள கேள்வி என்று சீமான் கூறியுள்ளார். திருச்சி ஆலம்பட்டியில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டுமே வெவ்வேறு கட்சிகள் அல்ல என்று சாடினார். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம். நம்ம 1000, 2000 என பணம் கொடுப்பதும், பேருந்தில் இலவசம் என சொல்வதும் மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் சீமான் விமர்சித்தார். இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே. மாநில உரிமைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடகு வைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் பக்தர்களின் வெள்ளத்திற்கு நடுவே நடைபெற்ற தேரோட்ட காட்சிகளை இவை. நடப்பாண்டிற்கான மாசி பெருவிழா பிப்ரவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 7ஆம் நாள் நிகழ்ச்சியாக தேரோட்டம் கோலாகலமாக அரங்கேறியது. ஏராளமானோர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். பக்தர்கள் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. முடியல
புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் மீது காங்கிரசார் கற்களை வீசி தாக்கிய நிலையில் பாஜகவினரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் போர்க்களம் போன்று காட்சியளித்தது. டெல்லியில் ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவமையை எரித்து பாஜக இளைஞர் அணியினர் வெள்ளிக்கிழமை மாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான காங்கிரசார் பிரதமர் மோடியின் உருவமையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது பாஜகவினரும் காங்கிரசாரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கியதால் பதற்றம் நிலவியது. இதில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர ரெட்டி உட்பட 10 பேர் காயமடைந்தனர். சிதம்பரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தறிகட்டு ஓடி சாலை ஓரம் நின்ற வாகனங்களை முட்டி தூக்கிய காட்சிதான் இது. சீர்காழியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் உட்பட 7 பேர் இனோவா காரில் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையில் உள்ள சொக்கநாதன்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்தனர். இதில் சரவணன் மதுபோதையில் வாகனத்தை வேகமாக இயக்கியதாக தெரிகிறது. பாலத்திலிருந்து அதிவேகமாக இறங்கிய கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற 3 கார் மற்றும் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் என அடுத்தடுத்து மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் பயணித்த 7 பேர் உட்பட அனைவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா பிரேசில் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 5 ஆண்டுகளில் இந்திய பிரேசில் இடையிலான வர்த்தகத்தை 1,80,000 கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 5 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அரிய வகை கனிமங்கள், சுரங்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பிரேசில் அதிபருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர், செமிகண்டக்டர் மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பிரேசிலுடன் இணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ब्राजील लैटिन अमेरिका में भारत का सबसे बड़ा ट्रेड पार्टनर है. हम आने वाले 5 वर्षों में द्विपक्षीय व्यापार को $20 बिलियन के भी आगे ले जाने के लिए प्रतिबद्ध है. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாவிற்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி அரசு செயல்படுத்தி வரும் முதலமைச்சரின் மச்சியல் அடுக்கி பேக்கின் திட்டத்தில் 90 லட்சம் பெண்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சுமார் 2,43,00,000 பெண்களுக்கு மாதம் $1,500 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 1.57 கோடியாக குறைந்துள்ளது. 2024-2025 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 46,000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது 36,000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அடையாள சரிபார்ப்பு பணிகளை காலக்கெடுவுக்குள் முடிக்காத காரணத்தாலும் அப்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளாலும் 24 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் மேல் இருப்பது, ஒரே குடும்பத்தில் 2 மேல் பயன் பெறுவது, அரசு ஊழியர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நமோ விவசாயிகள் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நிதி உதவி பெறும் 8 லட்சம் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் தொகை 1,500 500 குறைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக பயனாளிகளை சேர்த்த பாஜக அரசு தேர்தல் முடிந்தவுடன் நிதி நெருக்கடியை சமாளிக்க பல லட்சம் பெண்களை திட்டமிட்டு நீக்கியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலகளவில் நாடுகளின் மீதான வரியை 10% உயர்த்திய நிலையில் அதனை 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகள்
வாக்குறுதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் 10% வரியை 15% உயர்த்துவதாகவும் வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் எடுத்த முடிவு நன்கு ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக நாட்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய மோசமான தீர்ப்பை கவனத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அது பற்றி அனைத்து முன்னேற்றங்களையும் ஆய்வு செய்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா உட்பட உலக நாடுகளின் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர இறக்குமதி வரி உட்பட அவசர அதிகாரங்கள் சட்டத்தின் கீழ் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த வரிகள் செல்லாது என்று அந்நாட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதனை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் உலக நாடுகளுக்கான வரி விதிப்பை 15 விழுக்காடாக நிர்ணயித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிபர் டிரம்பின் வரி விதிப்பை அந்நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அமெரிக்க நிர்வாகத்தால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து அனைத்து முன்னேற்றங்களையும் ஆய்வு செய்து வருவதாக கூறியுள்ளார். இதற்கிடையே பரஸ்பர வரி விதிப்புக்கு மாற்றாக புதிய வரி விதிப்பிற்கான மாற்று வழிகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசித்து வருவதில் ஆச்சரியம் இல்லை என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆனால் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை ஆதரிக்கும் பாஜகவினர் பாரபட்சமான வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வது பாதிக்கும் என்பதை உணர்ந்தார்களா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்கா ரஷ்யா இடையிலான சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் 2 போர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பி சோதனை செய்த காட்சிதான் இது. ஆர்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான சர்வதேச கடல் எல்லையான பெரிங் கடல் பகுதியில் ரஷ்யாவிற்கு சொந்தமான 2 Tu-95MS போர் விமானங்கள் தொடர்ந்து 14 மணி நேரத்திற்கு மேலாக பறந்தன. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட இந்த 2 விமானங்களை சுகோய் ரக 2 விமானங்கள் பாதுகாப்பாக அடைத்துச் சென்றதாகவும் அப்போது நடுவானில் போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பி சோதனை செய்ததாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இவற்றை வெளிநாட்டு போர் விமானம் ஒன்று கண்காணித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே நேரம் அலாஸ்கா வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தில் பறந்த 5 ரஷ்ய விமானங்களை கண்டறிந்து அவற்றை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்ய விமானங்கள் அமெரிக்கா அல்லது கனடாவின் வான்வெளிக்குள் நுழையவில்லை என்றும் அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் ஆட்டங்கள் முடிவடைந்து சூப்பர் 8 சுற்று நடைபெற்று வருகிறது. இதில் அகமதாபாத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடக்கம் முதலே தோல்வியை சந்திக்காமல் வீறுநடை போட்டு வரும் சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு கட்டுக்கோப்பான நிலையில் உள்ளது. அதே நேரம் கடந்த 2024 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் சாம்பியன் பட்டத்தை கோட்டை விட்டதற்கு தென்னாப்பிரிக்கா பழிதீர்க்க முயற்சிக்கும் என்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. முன்னதாக பல்லேகலேவில் மாலை 3 மணிக்கு நடைபெறும் மற்றொரு சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. கொழும்புவில் நேற்று பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. அதேபோல் பல்லேகலேவில் இன்றைய இலங்கை இங்கிலாந்து ஆட்டத்திலும் மழையின் குறுக்கீடு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அபிஷேக் சர்மாவுக்காக கவலைப்படுபவர்கள் குறித்து தான் கவலைப்படுவதாக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் தெரிவித்துள்ளார். சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அதன் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவின் ஃபார்ம் குறித்து நகைச்சுவையாக பதிலளித்தார். अभिषेक की फॉर्म मुझे ऐसा लगता है जो लोग चिंता कर रहे हैं उनके लिए मैं चिंता करता हूँ कि अभिषेक की फॉर्म के लिए इतनी चिंता क्यों कर रहे हैं. बट मैं उन टीम्स के बारे में सोचता हूँ जो आगे जिनके अगेंस्ट वो खेलने वाला है कि अभी तक उसके रन नहीं लगे. தொடர்ந்து பேசிய அவர் சூப்பர் 8 சுற்றின் ப்ரீ சீட்டிங் முறை குறித்து வெளிப்படையாக விமர்சித்தார். Sir, I don't know anything about this pre-seedings, who does it. Definitely, as I also said during the last PC, if I am in that situation, I'll definitely try and tweak it. லீக் சுற்றில் 4 போட்டிகளிலும் வென்று முதலிடம் பிடித்தும் மீண்டும் வலுவான அணிகளுடன் மோத வேண்டியிருப்பது நியாயமற்றது என்பது சூரியகுமார் கருத்தாக உள்ளது.
IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து செயல்படுவார் என அந்த அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் MS தோனி விக்கெட் கீப்பராக தொடர்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். அந்த டிசிஷன் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட், அந்த டிசிஷன் யார் கீப் பண்ணுவாங்கங்கிறது மேட்சுக்கு முன்னாடி அந்த கோச், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தே வில் டிசைட். இப்போ டிசிஷன் இப்போ நான் சொல்ல முடியாது. MS தோனி தொடர்ந்து CSK அணியில் விளையாடுவாரா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். ஃபுல்லாக விளையாடுவாருன்னு நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அந்த டிசிஷன் நான் பண்ணுறது இல்லை, அது எங்களோட ஆர்வம், எங்களோட ஆசை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் அடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கும் பதில் கூற முடியாது என தவிர்த்துவிட்டார். வாழ்க்கையில நம்ம ஃபெயிலியர்ஸ் பார்க்கலன்னா முன்னேறவே முடியாது. ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா அதுல இருந்து நம்ம கத்துட்டு just move forward, அவ்வளவுதான். சேலத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவ்வாறு பேசினார். மேச்சேரி பகுதியில் உள்ள கல்லூரியின் ஆண்டு கல்வி விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் விமர்சனங்களை கண்டுகொள்ள கூடாது என்றார். பின்னாடி நம்மளை பத்தி நிறைய பேர் பேசிட்டே தான் இருப்பாங்க, ஆனா அது எதுவுமே காதுல வாங்காம நம்ம பார்த்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். That is very, very important. மேலும் முன்னேற்றத்திற்கு தோல்விகள் மிகவும் முக்கியம் என்றும் கூறினார். முக்கியமா நம்ம பத்தி நிறைய பேர் பொருளை பேசுறதுக்கு தான் முன்னாடி நிற்பாங்க. அது எதுவுமே கண்டுக்காம அவன் பேசிட்டு போட்டோம், நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். That's very simple. தொடர்ந்து கல்வி மிகவும் முக்கியம் என்றும் கல்லூரி வாழ்க்கையை மாணவர்கள் கொண்டாட வேண்டும் என்றும் பேசினார். இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக். பழைய இரும்பு பொருட்கள் வாங்குவது போல் இந்த கும்பல் செய்த காரியம் என்ன தெரியுமா? கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை நல்ல விலைக்கு வாங்குவதாக ஒலிபெருக்கியில் ஒலித்தபடி ஒரு வாகனம் ஒன்று அங்கு வந்துள்ளது. அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாததை கவனித்து வாகனத்தை விட்டு வெளியே வந்தனர். பின்னர் ஒலிபெருக்கியை நிறுத்திவிட்டு அங்கிருந்த வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை திருடி தங்கள் வாகனத்தில் வைத்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். சிறிது நேரத்தில் வெளியே வந்து பார்த்தபோது சைக்கிள் காணாமல் போனதை அறிந்து கொண்ட உரிமையாளர் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் பழைய பொருட்கள் வாங்க வந்தவர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக ஒன்றிய செயலாளரை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வீரா சாமிநாதன். இவர் வேடசந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வீரா சாமிநாதன் தனது இல்லத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது வீரா சாமிநாதனுக்கு சால்வை போர்த்துவதாக கூறி வந்த இளைஞர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தில் குத்தினார். இதனை தடுக்க முயன்ற கொளத்தூர் காலனாம்பட்டியைச் சேர்ந்த நாச்சிமுத்துவுக்கும் இடுப்பு பகுதியில் கத்தி குத்து விழுந்தது. உடனடியாக இளைஞரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் மத்தனம்பட்டியைச் சேர்ந்த 27 வயதான மணி என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திமுக ஒன்றிய செயலாளரை தாக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கத்திக்குத்தில் காயமடைந்த வீரா சாமிநாதன் மற்றும் நாச்சிமுத்து ஆகியோருக்கு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் வீரா சாமிநாதன் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரிலிருந்து பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சிலர் கருத்துக்கள் பதிவிடுவதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக டெல்லி கியூ பிரிவு காவலர்கள் திருப்பூர் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருப்பூரில் ஊத்துக்குளி, பல்லடம், திருமுருகன்பூண்டி பகுதிகளில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் முறைகேடாக பதுங்கி பணியின் நிறுவனங்களில் பணியாற்றி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 6 பேரையும் காவலர்கள் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 8 செல்போன்கள் மற்றும் 16 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் அனைவரும் போலி ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி வந்ததும் விசாரணை தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு என்று டெல்லி கியூ பிரிவு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி இடையே இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக இன்று தொடங்குகிறது.
சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தலைமையில் அமைச்சர்கள் KN நேரு, எம்பிக்கள் திருச்சி சிவா, ஆர் ராசா, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் என 7 பேர் அடங்கிய குழுவை நியமித்துள்ளது. இன்று முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குவதாக ஏற்கனவே அறிவித்த திமுக முதற்கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை கேட்க அக்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் அடையாளம் காந்தி எனவும் மதத்தை வைத்து அரசியல் செய்வோருக்கு காந்தியை பிடிப்பதில்லை எனவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரையில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற மரபோம் காந்தியை சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் மகாத்மா காந்தியை மக்கள் மனதில் இருந்து அகற்ற பாஜக அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டினார். காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்போ காந்தி என்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் நாட்டில் 2வது சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டதாகவும் காவி கூட்டத்தை அகற்றுவது காலத்தின் கட்டாயம் எனவும் தெரிவித்தார். இப்பொழுதும் வருகிறது இம்பீரியல் பவர் இந்தியாவை நோக்கி, சந்தேகமே வேண்டாம். 2வது இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது என்றே நீங்கள் கொள்ள வேண்டும். சினிமாவில் ஆடுபவர்கள் கூட்டம் கூட்டுவது எளிது எனவும் வெறும் ரசிகர் கூட்டமாக இருந்தவர்களை 40 ஆண்டுகளாக செதுக்கி இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக கமல்ஹாசன் சாடினார். தமிழ்நாட்டில் EPS தலைமையிலான கோட்சே கூட்டணிக்கும் MK ஸ்டாலின் தலைமையிலான காந்தி கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த நிலையில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் சனாதன பாஜக RSS சக்திகளை விரட்டியடிப்போம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூடுரைத்தார். மதுரையில் நடைபெற்ற மரபோம் காந்தியை சிறப்பு நிகழ்வில் பாஜக RSS அமைப்புக்கு எதிராக இந்தியா கூட்டணி தலைவர்கள் விமர்சித்தனர். இப்பொழுது ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நாத்ராம் கோட்சே கூட்டணி ஒன்று, மகாத்மா காந்தி கூட்டணி ஒன்று. எந்த மண்ணுக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் அந்த சனாதன இந்துத்துவ RSS சக்திகளை. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பகைமை மேலும் வளர வேண்டும் என்று விரும்பிய கும்பல். பல தலைவர்களை நாம் பார்க்கவே முடியாது, பல தலைவர்களிடத்தில் நாம் பேசவே முடியாது, பல தலைவர்களிடத்திலே நாம் ரீச் ஆகவே முடியாது. எந்த நேரத்திலும் எங்களோடு ரீச் என்ற இடத்திலே ரீச் ஆகி கொண்டிருக்கிற கமலஹாசனுக்கு வாழ்த்துக்கள். 50,000 விருப்ப மனுக்கள் வாங்கிய இடத்தில் 500 கூட திரும்ப வராத விரக்தியில் இருந்துவிட்டு பாஜக அழுத்தம் தருவதாக கூறுவது நியாயமா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக அழுத்தம் தருவதாக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். அருண்ராஜுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். என்னடா நாம ஒரு 50,000 பேர் எல்லாரும் விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்களே, எல்லாரும் 10,000 15,000 கொண்டு கட்டி எல்லாரும் சேர்ந்துருவாங்க நினைக்கும் போது 5,000 கூட வரல, 500 கூட வரல அப்படின்னு நினைக்கும் போது அவர் வேணா மன அழுத்தத்தில் இருக்கலாமே தவிர அவர்களின் மன அழுத்தத்தை பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று சொல்றதால என்னமோ. இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தோல்வி பயத்தில் மத்திய அரசு மீது பழி போட முதல்வர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக விமர்சித்தார். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருப்பதை நாம் இங்கே கிரவுண்டில் பார்க்குறோம். மக்களினுடைய அடிப்படை தேவைகள் அவர்கள் பூர்த்தி செய்யல. திமுக தேமுதிக பொருந்தாத கூட்டணி என்றும் அவர் விமர்சித்தார். பதவி வேண்டும் என்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் எதையும் செய்ய துணிந்துவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை OPS பரதனாக நடித்துவிட்டதாக விமர்சித்தார். நண்பர் OPS அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஆனால் புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக
அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பாடு உண்மையிலே யாராலும் மன்னிக்க முடியாதது. வரும் தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் கூறினார். 6 மாதங்கள் ஆகும். என்னதான் இவங்க அவசரப்படுத்தினாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. கட்சியை ஒருங்கிணைப்போம் என்று கூறியவர்கள் திமுகவின் ஏஜென்ட்டுகளாக செயல்படுவது வெட்ட வெளிச்சமாகி வருவதாகவும் விமர்சித்தார். தனது தந்தைக்கு அதிமுகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று தாவேகாவில் இணைந்துள்ள முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது அதிமுகவில் இருந்து எந்த நிர்வாகியும் அவரை வந்து சந்திக்கவில்லை என கூறினார். குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்க அப்பா மாதிரியான ஒரு சீனியர்கள்லாம் அங்க வந்து மரியாதையே கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு மனது வருத்தத்தோட இன்றும் அந்த கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் கொள்கைக்கு மாறாக அக்கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள், அது என்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட கொள்கைக்கு மாறாக போயிட்டாரோ மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள், அதில் தனியார் கம்பெனி, அது அப்படிதான் இருக்கும். அதை பத்தி நீங்க அது 1% கூட எங்கேயுமே இல்லை. 1% கீழே அது 2 தேர்தலுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 1% கீழே வந்துருச்சு அந்த கட்சி. அதிமுக பாஜக கூட்டணியில் யார் தலைமை என்பதில் குழப்பம் நீடிப்பதாகவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். முருகன் கோயில்களில் மாசி திருவிழா தொடங்கியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கு மத்தியில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மாசி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:15 மணிக்கு கோயில் கொடிமரத்தில் மாசி திருவிழா கொடியை பட்டாச்சாரியார் முத்துக்குமார சுவாமி ஏற்றினார். அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கங்களை எழுப்பினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோன்று திருத்தணி முருகன் கோயில், திருப்போரூர் கந்தசுவாமி கோயில், தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில், சக்தி ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்களில் மாசி திருவிழா கொடியேற்றத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் முன்னேறுவீங்க. அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கும்போது உங்களை விட ஒரு வாய்ப்பு கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களை சமானமா நடத்துறது எப்படின்றத மட்டும் செஞ்சா போதும். அப்படி இருந்தாலே இந்த சமூகத்துல எல்லா ஏற்ற தாழ்வுகளும் மறைஞ்சு போகும் அப்படின்றத நீங்க நினைவுல வச்சு. சென்னை பாரிமுனை அருகே திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான ரோகிணி மாணவர்களுக்கு வழங்கிய அறிவுரைதான் இது. பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தயாடு அம்மாள் பயிற்சி பள்ளியில் கணினி பயிற்சி பெற்ற 264 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் ஆர்யா மற்றும் நடிகை ரோஹிணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் மடிக்கணினிகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஆர்யா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளதாக கூறினார். அவர் இப்போ உங்களுக்கு கை கொடுத்து அப்படியே நிற்க வச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றதான் உங்களோட லைஃப்பை டிஃபைன் பண்ண போகிறது. மாணவர்கள் மடிக்கணினிகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்று நடிகர் ஆர்யா தெரிவித்தார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாதம் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட உத்தரவாதத்தை ஏற்று செவிலியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
இந்நிலையில் நிரந்தர பணியாளர்களைப் போலவே ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாதம் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று அதற்கு கொள்கை ரீதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் மீதமுள்ளவர்கள் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப படிப்படியாக நிரந்தர பணி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு வந்து வாழ்த்திய காட்சிகள்தான் இவை. திருப்பூர் வேலம்பாளையத்தில் அமைந்துள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஊருடையம்மன் மற்றும் விநாயகர் திருக்கோயில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கோயில் கமிட்டியினர் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அங்குள்ள பள்ளிவாசல் மற்றும் மதராசா ஜமாத்தார்களை குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள நேரில் அழைப்பு விடுத்தனர். அதன் அடிப்படையில் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் சமது தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் இருந்து 11 சில்வர் தட்டுகளில் சீர்வரிசையாக மாலைகள், பழவகைகள், தேங்காய், இனிப்பு வகைகள், வெற்றிலை சந்தனத்துடன் ஊர்வலமாக சென்று சீர்வரிசைகளை கோயில் நிர்வாகிகளிடம் வழங்கினர். அவர்களை மாலை அணிவித்து வரவேற்ற கோவில் நிர்வாக கமிட்டியினர் கோயிலையும் சுற்றி காண்பித்தனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற குளிர்கால போட்டிகள் நிறைவடைந்தன. பாராமுல்லாவில் இந்திய ராணுவத்தினர் சார்பில் சென்னார் ஓபன் குளிர்கால போட்டிகள் நடைபெற்றன. இதில் விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பனிச்சறுக்கு, ஸ்னோபோர்டு, பனி ரேசிங் உள்ளிட்ட சாகச போட்டிகள் இதில் நடைபெற்றன. இரண்டு நாட்களுக்கு நடைபெற்ற போட்டியில் 660 போட்டியாளர்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டிகளை நடத்த விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டெல்லியில் உள்ள செங்கோட்டை கோவில்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி சாந்தினி சௌக் பகுதியில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள், வரலாற்று பிரசித்தி பெற்ற செங்கோட்டை அருகே பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியமுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் இவை தொடர்ந்துள்ளதாகவும், அதன்படி சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டிருப்பதால் கோவில்களும் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் மசூதி ஒன்றில் கடந்த 6ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிக்கப்படியாக இந்த தாக்குதலை நடத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கேரளா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் அதிகபட்சமாக குஜராத்தில் 68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, புதுச்சேரி, கோவா, குஜராத், கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 1,70,28,514 பேர் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் அதிகபட்சமாக 68,12,711 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் 34,25,078 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் 31,36,000 பேரும், சத்தீஸ்கரில் 24,99,000 பேரும், கேரளாவில் 8,97,000 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். பட்டியலில் விடுபட்ட தகுதியுள்ள குடிமக்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் படுகொலை குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவின் பிவண்டி நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகாராஷ்டிரா மாநிலம் சோனாலை கிராமத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி மகாத்மா காந்தியை RSS அமைப்பினர் படுகொலை செய்ததாக பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிராக RSS அமைப்பைச் சேர்ந்த ராஜேஷ் குண்டே தொடர்ந்த வழக்கில் ராகுல் காந்திக்காக பிணை அளித்திருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் கடந்த டிசம்பரில் காலமானார். இதனால் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷ்வர்தன் சப்கல் ராகுல் காந்திக்காக புதிய பிணையாளராக நீதிமன்றத்தில் பொறுப்பேற்றார். இதற்காக நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜரான நிலையில் வழக்கு ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதிய பிணையாளர் நியமிக்கப்பட்டதால் ராகுல் காந்தி எதிர்கால விசாரணைகளில் நேரில் ஆஜராவதில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் முலுன் டோல் பிளாசா அருகே பாஜக தொண்டர்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினர். நீதிமன்ற நடைமுறைகளை முடித்த பிறகு மும்பையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார்.
டெல்லியில் நடந்த ஏஐ சர்வதேச மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞரணி நடத்திய போராட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. டெல்லி மற்றும் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராடிய பாஜக தொண்டர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்த போராட்டத்தின் போது பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதோடு கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். குஜராத்தின் சூரத், உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி ஆகிய நகரங்களிலும் பாஜகவினர் பெருமளவில் திரண்டு காங்கிரசின் போராட்டத்திற்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். கர்நாடகாவில் நீர்ப்பாசன திட்ட அனுமதி வழங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பாஜக சட்டமன்ற உறுப்பினரை லோக் ஆயுக்தா காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடகாவின் ஷிரஹட்டி தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக சந்துரு லமானி பதவி வகித்து வருகிறார். இவர் கட்டிட ஒப்பந்ததாரர் விஜய் பூஜாரியிடம் நீர்ப்பாசன திட்டத்திற்கான அனுமதியை பெற்றுத் தருவதற்கு 11 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லோக் ஆயுக்தா காவல்துறையில் விஜய் பூஜார் புகார் அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவர்கள் கூறிய அறிவுரையின்படி விஜய் பூஜார் பாஜக எம்எல்ஏ சந்துரு லமானிக்கு சொந்தமான பாலாஜி மருத்துவமனைக்கு சென்று 5 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கினார். அப்போது லோக் ஆயுக்தா காவல்துறையினர் மருத்துவமனைக்குள் நுழைந்து அவர்களிடமிருந்து லஞ்ச பணத்தை கைப்பற்றினர். இதையடுத்து சந்துரு லமானி, அவரது உதவியாளர்கள் மஞ்சுநாத் வால்மீகி, குருநாயக் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலையை உறைய வைக்கும் நீரில் மூழ்கி ராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொண்ட காட்சிகள் தான் இவை. ஆர்டிக் பிரதேசத்தில் உறையும் குளிரில் சிக்கிக் கொள்பவர்களை மீட்பது குறித்து கனடா ராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். ஆட்களையே உறைய வைக்கும் நீரில் தவறிவிடும் மனிதர்களை அனாயசமாக செயல்பட்டு மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது குறித்த ஒத்திகையில் வீரர்கள் ஈடுபட்டனர். -50 டிகிரி செல்சியஸ் குளிரில் வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 போட்டிகளுக்கு குழுக்கள் பிரிக்கப்பட்டதால் சிறப்பாக விளையாடிய அணிகளின் வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சூப்பர் 8 போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் போட்டிகளில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளும் மோதுகின்றன. இந்தியா, இலங்கை நாடுகளில் போட்டிகள் நடைபெறுவதால் சூப்பர் 8 போட்டிகளுக்கான அணிகள் ICC தரவரிசைப்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டன. அதன்படி சூப்பர் 8க்கான முதலாவது குழுவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இடம்பெற்றிருந்தன. இரண்டாவது குழுவில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் இடம்பெற்றன. இதில் ஆஸ்திரேலியா சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறாத நிலையில் அந்த இடத்தில் ஜிம்பாப்வே இணைந்துள்ளது. லீக் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் அல்லாமல் ஏற்கனவே முன்முடிவு செய்யப்பட்ட அட்டவணைப்படியே சூப்பர் 8 சுற்று போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. அதாவது அந்தந்த குழுவில் இடம்பெற்றுள்ள அணிகள் அவர்களுக்குள்ளாகவே மோதுகின்றன. இதனால் முதல் சுற்று போட்டிகளில் முதலிடம் பிடித்த 4 அணிகள் முதலாவது குழுவிலும், இரண்டாவது இடம் பிடித்த அணிகள் இரண்டாவது குழுவிலும் இடம்பெற்றுள்ளன. இதனால் தோல்வியையே தழுவாமல் முதலாவது குழுவில் இடம்பெற்று இரு அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இரண்டாவது இடம் பிடித்த அணிகள் எளிதாக அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றுள்ளன. எனவே சிறப்பாக விளையாடியதற்கு இது தண்டனையா என ICCயின் நடவடிக்கையை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஒலிம்பிக் கலப்பு மலையேறுதல் போட்டியில் பிரான்ஸ் நாட்டின் எமிலி ஹாராப், தைபால்ட் அன்சல்மெட் இணை தங்கம் வென்றனர். குளிர்கால ஒலிம்பிக் தொடர் இத்தாலியில் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் முறையாக நடத்தப்பட்ட மலையேறுதல் ரிலே போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த எமிலி ஹாராப் மற்றும் தைபால்ட் அன்சல்மெட் இணை தங்கப்பதக்கம் வென்றனர். அதேபோல் மகளிர் பிரிவில் துப்பாக்கிச் சூடு மற்றும் மலைசறுக்கு பயத்லான் போட்டியில் பிரான்ஸ் வீராங்கனைகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை தட்டிச் சென்றனர். துப்பாக்கிச் சூடு போட்டியை தொடர்ந்து நடைபெறும் பனிச்சறுக்கு விளையாட்டில் செக் குடியரசு வீராங்கனை டெரேசா ஒபோர்னிகோவா வெண்கலம் வென்றார்.
மதுரை கோரிப்பாளையத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை உத்தங்குடியில் நடைபெறும் திமுக தென்மண்டல பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக வடபழஞ்சியில் உள்ள எல்காட் தொழிற்பூங்காவிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னாக்கள் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு கட்டடத்தை திறந்து வைத்தார். மேலும் மதுரையில் 1200 ஊழியர்களுக்கான புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். அங்கிருந்து தமுக்கம் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் 190 கோடியில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயர்நிலை பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அங்கிருந்தபடி திருமங்கலம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை திறந்த முதலமைச்சர் சிவகங்கை மாவட்டத்தில் மருது சகோதரர்களின் சிலைகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலத்தில் பயணித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வக மையத்தை திறந்து வைத்தார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையாத நிலையில் மற்ற கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக திமுகவுடன் கைகோர்த்துள்ளது. இதனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அதிமுக 191 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதனைத் தொடர்ந்து பாமக 23 இடங்களிலும் பாஜக 20 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இம்முறை அதிமுக அடுத்த இடத்தில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவை விட பாமகவிற்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 165 இடங்களில் தனித்து போட்டியிட்ட அமமுக இம்முறை இரட்டை இலக்கங்களில் அதிமுகவிடம் தொகுதிகளை கேட்டு பெற இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் இனி கூட்டணி தொடர்பான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். எல்லாம் இந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தலைமை இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஏற்கனவே வலிமையாக உள்ள கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேருகிறார்கள் என்றால் இன்னும் வலிமை பெறும். முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்கள். அதே சமயம் திமுக கூட்டணி வலுவிழந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவருடைய கூட்டணி வலுவிழந்திருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். 200 அந்த 200 யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும். அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. மக்களுக்கான திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் வழங்க முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என்ற பாஜகவின் விமர்சனத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரை OPS புகழ்ந்து பேசியது திமுகவில் இணைவதற்கான அறிகுறி என்றார். பாஜகவுக்கு அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக ஒன்றும் விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனான ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு குறித்தான எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். OPS என்ன சொல்றாரு? நான் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கல, நான் அதிமுகவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தாரு. அவங்க சேர்த்துலையே, சேர்த்த மாட்டேன்னா என்ன முடிவெடுப்பாரு? திமுகவில் இணைவது பற்றி OPS தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த புதிய வரி விதிப்புகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இந்திய விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். எனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து தெளிவான விளக்கம் வரும் வரை தாராளமயமான இறக்குமதி இருக்காது என்று மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் துரோகம் அம்பலமாகி உள்ளதாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் அவர் மீண்டும் சரணடைவார் என்றும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. தாய்மொழி தினத்தையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் திருவள்ளுவர்
திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்று படம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு எதிர்ப்புகள் வந்த நிலையில் அதனை அவர் நீக்கினார். இதுகுறித்து விமர்சித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராகவே மாற்றிவிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் சிந்தனை காவியாக மாறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் விமர்சித்துள்ளார். இது தமிழர் பண்பாட்டு மரபுக்கு எதிரான செயல் என்றும் பதிவிட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுக மெல்ல மெல்ல காவிமயமாகி வருவதாக குற்றம் சாட்டினார். பெரியார் ஆசிரியில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் RSS தான் ஆளும் என்றும் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்து உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் தாவேகாவின் தேர்தல் பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். அதன்படி சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளராக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜேசிடி பிரபாகர், சத்யபாமா, அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை கண்காணிப்பாளர்களாக விஜய் நியமித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கு என தனித்தனியாக கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. திமுக கூட்டணிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருவதாக கூறப்படுவது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் இவ்வாறு கூறினார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த கமல்ஹாசன் தங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதாக தெரிவித்தார். கூட்டணிங்கிறதுல முக்கியமான விஷயம் ஒற்றுமையும் நோக்கமும், அது தெளிவா இருக்கு எங்களுக்கு. நெல்லையில் பேட்டியளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததே கூட்டணிக்கு வந்ததற்கான அர்த்தம்தான் என்றார். தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் யோசித்து சட்ட முடிவுக்கு வரமாட்டார். மிக யோசித்து, ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியிருக்கிறார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் இணைவது ஓ பன்னீர்செல்வத்தின் தனிப்பட்ட முடிவு என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறினார். இல்லை, அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசுனதெல்லாம் திமுகவில் சேர்ந்ததுனால எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்பொழுது நாட்டு மக்கள் ஓ பன்னீர்செல்வம் குறித்து அறிந்திருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.